எல்லாருமே மாறுவீங்க, மாறிடுவோம் என்ற முடிவில் நான் இல்லை. அதான் உண்மை. ஒரே ஒரு ஆளுடைய கல்புல அல்லாஹ் அந்த ஹிதாயத்தை கொடுத்து அது போதும். இன்ஷா அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்திடம் கேட்குறோம், யா அல்லாஹ், இந்த சபையில் நானும் நீங்களும் சந்தித்தோம், இதுக்கு பிறகு சந்திப்போமோ தெரியலை, ஆனால் சுவர்க்கத்தில் யா அல்லாஹ் சந்திக்கிறக்கூடிய பாக்கியத்தை அல்லாவே எனக்கும் உங்களுக்கும் தரணும். இதுதான் அல்லாஹ்விடம் கேட்குறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பான சகோதரிகளே, நீங்கள் படிக்கிறது எல்லாம் பரக்கத்தாகணும்டா, உங்கள் கல்பு பியூர் ஆகணும். ஃபைனலாக ஒன்று சொல்கிறேன், அதாவது நீங்கள் எங்கே உலகத்தில் போய் உங்கள் கல்பை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு படித்தால் எனக்கு கேளுமெண்டா அதை செஞ்சு கொண்டு வாங்க. எந்த யூனிவர்சிட்டியில் சரி போய் உங்கள் கல்பை சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க ஏழுமெண்டா, இன்ஷா அல்லாஹ் அவரை நான் சந்திக்க ரெடியாக இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ரிலீஜியஸ் ஸ்கிரிப்சர், அல்லாஹ்வுடைய வேதத்தை தவிர உங்களோட கல்பை செய்கிறதுக்கு யாருக்குமே இல்லாது. அதனால தான் பெரிய பெரிய பிரசிடென்ட்ஸ் மார்க்கில் எல்லாம் குடிக்கிறாங்க. கவலை, பயம், நாளைக்கு போயிருமோ ஒரு முஅமின். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஜபன் அஜபன், நான் ஆச்சரியப்படுகிறேன். ஒரு முஅமின் இந்த வேதம் இறங்கினா அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா பிரச்சனையும் அவனுக்கு வரணும். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறார். அப்படி என்றா அன்பானவர்களே, உங்களுக்கு தெரியும், நீர்கொழும்பு ஆஸ்பத்திரியில் ஒரு வைத்தியர், அன்றாதபுர கூக்கிராமத்திலேருந்து வந்தவர், கடுமையாக கஷ்டப்பட்டவர், உழைச்சவர். அவங்க உம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் கொண்டு வந்தாங்க. அவர் டாக்டர் ஆகிட்டார். நீர்கொழும்பு ஆஸ்பத்திரியில் பெண்கள் ஒவ்வொரு விதமாக உடுத்துட்டு வருவாங்க. அந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு. அவர் ஒரு ஆம்புல. அவர் டாக்டராக இருந்தாலும் மற்றவங்க சொல்லுவாங்க அவர் கடவுள், அது இது. இஸ்லாத்தில் மௌலவி தான், அவர் மனுஷன். அவர் ஆம்புல, அவர் மௌலவி என்று எதுவும் செய்ய இயலாது. எல்லாம் ஆம்பளை தான், பொம்பளை தான், வேற எந்த லெவலும் இல்லை யாருக்கும். எல்லாம் மனிதர்கள் தான். என்னாச்சு, வாங்கண்டார், டைமை கொடுத்தாரு. நீர்கொழும்பு ஆஸ்பத்திரி கண்டிருப்பீங்களா, ஹைவேக்கு போற நீர்கொழும்புல இது அந்த சைடில். அதாவது மேல் மாடிக்கு வர சொல்லிட்டாரு. இவங்க போயிட்டாங்க. இஸ்லாம் துணை உங்களுக்கு சொல்லுது, உங்களுக்கு பாதுகாப்பு. அவங்க கேட்டாங்க, ஒரு பொம்பளைக்கு தனியா போயலாதா, வாப்பா வேணுமா, நானா வேணுமா? வந்துட்டாங்கடா, லெக்சர் சொல்லிருங்க, தர்றேன். வேணுமா? சரி. என்னாச்சு, தனியா போனா மேல் மாடியில் தப்பான உறவு நடக்குது. பொம்பளை கத்துறா, ட்ரீட்மெண்ட் நடக்கல, வேற என்னமோ நடக்குதுன்னு. மேல் மாடியிலேருந்து அப்படியே பாடியை வீசினான் டாக்டர். பா நெசுக்கி களத்து நெசுக்கு. ஆனால் அவள் சாகலை. அவசரமா ஆம்புலன்ஸ் ராகம் ஹாஸ்பிட்டலை நோக்கி போகுது. ஏண்டா நீர்கொழும்பு ஆஸ்பத்திரியில் வசதி இல்லை. பேப்பரில் வந்தது இன்றைக்கு 2015-16 நீதிமன்ற தீர்ப்பு வந்துச்சு. அதுக்கு 6 வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது நான் நினைக்கிறேன். அண்ணளவா கொண்டு போகிற வழியில் ராகம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு, இல்லை ஜென்ரலுக்கு போடணும்னு சொல்ல போக்கில் செத்து போகிறா. அந்த பெண் தரப்பால் இது பண்ணுறாங்க. கோர்ட்ஸில் தீர்ப்புக்கு 6 வருஷம் இழுக்கிறாங்க. பிரச்சனை போகுது. ஃபைனலாக அந்த டாக்டர் இப்போ கம்பி என்றாரு. இது மர்டர் என்றதை ப்ரூஃப் ஆக்கப்பட்டுச்சு. வேர்ல்டு ஒரு பெண்ணுக்கு ஒரு துணை வேணும். நீங்கள் தனிமையில் இருக்கல, அது உங்கள் உயிர், உங்கள் கற்பு. புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த பொம்பளை புள்ள ரெடி ஆகிறாவோ தண்ட கற்பை இழக்க அவள் வாழ ரெடி இல்லைன்னு அர்த்தம். உங்கள் மானம் மரியாதை எல்லாம் கீழே போச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெண்ணுக்குரிய அழகு வெக்கம் மறந்துடாதீங்க. ஐரோப்பா உங்களுக்கு தந்த பாடம் என்ன தெரியுமா? முதல்லாம் பொம்பளை பிள்ளைகள் இப்படி போவாங்க, ஏய் ஏம்பா ஷை, இவ்வளோ வெக்கம், எவ்வளோ இது. இப்போ ஆம்பளை தான் இப்படி, பொம்பளை என்ன மச்சான் அப்படின்னு வர்றா. டோட்டலாக பொம்பளை மாறிட்டா, உங்களை முழு சைக்கோ ஆக்கிட்டான். ஆண்களே, உங்களுக்கெல்லாம் என்ன, நாங்கள்லாம் கரண்டைக்கு மேலே உடுத்திருக்கிறோம். கரண்டைக்கு மேலே உடுத்த இப்படி இல்லை, ஷர்ட் ட்ரௌசர் உடுக்க போல தான் பார்ப்பான். எட்டி எட்டி பார்ப்போம், குதிரைக்கால் அப்படின்னு நினைப்பாங்க. நாங்கள் படிக்கிற டைம்ல அப்படி தான். அப்போ நான் கேட்குறேன், ஒரு ஆம்பளை இப்படி உடுத்தா எங்க முஸ்லீம் சமுதாயமே குதிரைக்காலா. ஆனால் ஒரு ஆம்பளை கரண்டைக்கு மேலே உடுக்கணும்னு இஸ்லாம் சொல்லுது. பெண்ணு அவ வடிச்சு உடுக்கணும், ஃபுல்லாக மறைச்சு உடுக்கணும். இன்னைக்கு என்ன ஆகும், பாராளுமன்றத்துக்கு ஒருத்தர் வந்துட்டாரு, அரை ட்ரௌசரோட வந்தார், ஜம்பரோட பிரதமர் வந்தாருன்னு வைங்க, எல்லாரும் சிரிச்சு ஊ வைப்பான். பிரதமர் வந்த லெவலில் பாரு, ஜெயிலேருந்து பாஞ்ச மாதிரி. பாராளுமன்றத்தில் ஒரு உறுப்பினர், ஒரு பெண், அவன் என்ன பண்ணிட்டான், கட்டையா மீன்ஸ் இது பண்ணிட்டு வந்துட்டான்னு வைங்க, எல்லாரும் ஊ வைப்பாங்களா, ஓ வாண்டர்ஃபுல் ட்ரெஸ், திஸ் இஸ் பெஸ்ட், திஸ் இஸ் வாண்டர்ஃபுல் அப்படின்வா. கட்டையா உடுத்துட்டு போனான். ஏன், டோட்டலாக சைக்கோ ஆக்கிட்டான். பொடியமார்கள் எல்லாம் இறுக்கமாக உடுக்குறாங்க. அந்த காலத்தில் இல்லாத நேரத்தில் தான் நானடை எடுத்து தம்பி போடுவான். இப்போ இவனே வாங்கிட்டு இல்லைன்னு இருக்கிறான். ஏன்,
அது இறுக்கமாக உடுக்கிறது தான். அதான் காலில் பிஞ்சி வாப்பான்னு காட்டின அடுத்த காலையும் காட்டுறத பாரு, வேணுமெண்டே பிச்சு தான் கொடுக்குறோம். அதான் ஒன்னா நம்பர் பைத்தியம் ஆயிட்டீங்களேடப்பா. சங்கிலி சில பேர் என்னண்டா பொட்ட பக்கத்து கொடுத்துட்டு போனா, பிரதர் பொட்ட பக்கம் அதான் நல்ல பக்கமே தெரியாதா, இதுதான் ஃபேஷன்ன்றான். ஓ மூளையே அடுத்த பக்கம் பிறண்டிருக்க நல்லா விளங்குது இல்லையா? ஐரோப்பா வெஸ்டர்ன் சைத்தானியத்து உங்களை பைத்தியக்காரனாக்குது. பெண்களே, உங்களுக்குரிய உரிமை உங்கள் கணவர்மார்களுக்கு மட்டுமே. அந்த உரிமை உங்க கணவருக்கு கொடுங்க. அந்த கணவர் உங்களை அழகாக அரவணைத்து காப்பாற்றுவார். ஒரு ஆம்பளைக்குள்ள ஒரு ஈகோ இருக்குது, என் மனைவி எனக்கு மட்டும்தான். அதை உங்களுக்கு எப்போ உரிமையாக்க இயலுமோ அவர் எப்பயும் உங்களுக்கு ராஜாவாகவும் நீங்க ராணியாகவும் நிற்பீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சித்தாந்தம் இதெல்லாம் உங்களுக்கு மறக்கடிக்கப்பட்டிருக்கு. ஜஸ்ட் ஒரு ஞாபகப்படுத்துவதற்கு தான் இந்த களம். இந்த இடத்துல உங்களெல்லாம் கூப்பிட்டு ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்றதுக்கு தான். நீங்க சரியா பிள்ளையான்னு எனக்கு தெரியாது. இஹ்லாஸான முஅ்மினான எங்களை எல்லாம் விட சிறப்பான யுவதிகள் இந்த சபையில் இருக்கலாம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அறிந்தவன். மிக சிறப்பான பிள்ளைகள் இருக்கலாம். நான் எல்லாரையும் கை நீட்டல, பிழை இருந்தவர்கள் யாரையும் கை நீட்டாதீங்க, தௌபா செய்யுங்க. உங்க ரப்பு யாருன்னு நினைக்கிறீங்க? உங்க ரப்பு உங்களை எவ்வளோ நேசிக்கிறான்னு நினைக்கிறீங்க? அன்பார்ந்தவர்களே, எவ்வளோ நேசிக்கிறான்? நான் நினைக்கிறேன் என்னுடைய நேரம் முடிஞ்சு ஒரு 15 நிமிஷம் போகுது. ஃபைனலாக சொல்கிறேன், ஆண் பிள்ளைகளே நீங்கள் ரெடி ஆகுங்க. இன்றைக்குள்ள வாழ்க்கைகளை இங்கே வந்தது நீங்கள், உங்கள் உம்மா வாப்பா உங்களை நம்பி அனுப்பியிருக்கிறாங்க. உம்மாட்ட போய் உம்மா நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன்னு சொன்னால் உங்கள் உம்மா ஃபஸ்ட்டுக்கே சிரிச்சிட்டு சலாம் சொல்லிட்டு மாஷா அல்லாண்டுவாங்களா? நெஞ்ச பிடிப்பாங்களா? உங்களால் உங்கள் உம்மாட முன்னாடி போய் கில்ட்டி இல்லாமல் நிற்க இயலுமா? எத்தனை பேருக்கு? எனக்கு இந்த லைஃப் தெரியும். நீங்கள் நினைக்கிறீங்க நான் சந்திரமண்டலத்துலேருந்து வந்தாலேன்னு, எனக்கு தெரியும். அதனால் சொல்கிறேன், எக்கச்சக்கமா அன்பார்ந்தவர்களே, எத்தனை பேருக்கு நிற்க இயலும்? வாப்பாட ஜனாசாவுக்கு எத்தனை பேருக்கு துவா செய்கிறதுக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? சமூகம் கொண்டு போய் சந்தாக்க வச்சுட்டு அல்லாஹு அக்பர் மகன் தொழுவிக்கன். ஹசரத் பெருநாள் தொழுவிப்பார், லுகர் தொழுவிப்பார், அசர் தொழுவிப்பார், மகரிப் தொழுவிப்பார். ஆனால் யார் ஜனாசா தொழுவிக்கிறது? மகன். உறவு. ஒருத்தர் கேட்குறாரு, ஜனாசா வாப்பட வச்சு ரசூல் ஒரு துவா சொல்கிறாங்க. சூரத்துல் ஃபாத்திஹா ரசூல்லா மீது செலவாத்து 3ஆவதுல அல்லாஹ் அக்பர்னு சொன்ன உடனே அல்லாஹு மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸி முத்கலஹு வக்ஸில்ஹு பில் மாஇ வத்தல்ஜி வல் பர்த் வனக்கி மினல் ஹதாயா கமா நக்கைத தௌபல் அபியல மினத் தன்ஸ். இப்படி ஒரு துவா. அந்த துவாவை உணர்வுபூர்வமாக எத்தனை பேருக்கு ஓத தெரியுது? பாப்பா ஜனாசா உங்களுக்கு தொழலாம், பொம்பளை பிள்ளைகள் உம்மா ஜனாசா தொழலாம். அது உணர்வுபூர்வமான நேரம், அல்லாட்ட அழுது கேட்குற நேரம். உங்கள் உம்மா உங்கள் வாப்பா உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க. இந்த உலகத்தில் மறுபடியும் உங்களுக்கு ஒரு தாயை வாங்க இயலாது. நீங்கள் எதையும் வாங்கலாம், ஒரு தாய் அவங்கள விலை கொடுத்து வாங்க இயலாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார் ஐரோப்பா என்ன செஞ்சிச்சு தெரியுமா? எங்கள் ஏரியாவில் ஒரு முதியோர் இல்லத்துக்கு போனேன். அந்த அம்மா கிறிஸ்டியன். அந்த அம்மாட்ட கேட்குறேன், அவங்க பேசுகிறாங்க, எங்கம்மா உங்கள் பிள்ளைகள்? ஒவ்வொரு ஆள்கிட்டையும் போய் அவங்க சொல்கிறாங்க, ஆஸ்திரேலியாவில் தம்பி, ஆஸ்திரேலியாவில். அவங்க பிள்ளைய சொல்லலை, என் பேரன் பேத்தி எல்லாம் ஆஸ்திரேலியாவில் தம்பி. சந்தோஷமாக பேசுகிறாங்கன்னு நினச்சேன். கொஞ்சம் நேரம் பேசினா அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க. அம்மா அவங்க கேட்குறாங்க, தம்பி எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? ரொம்ப வயசு, கண்ணை பொத்த போகிற டைம் அவங்க. நான் கேட்டேன், என்னம்மா செய்யணும்? என் மகனை ஒரு வாட்டி பார்க்கணும், அவர் ஒரு தடவை முத்தம் கொடுக்கணும், கூட்டி வருவீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு எப்படி இருந்துச்சு? அந்த அம்மா வறுமையானவங்க, கஷ்டப்பட்டு வளர்த்து அவரை பெரிய ஆளாக்கி ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டாங்க அவங்களோட ஃபேமிலியோட. அவங்க ஃபேமிலியோடு இருக்கிறேன்னு இந்த ஒரு தாய் சீவி சிங்காரச்சி முத்தம் கொடுத்து அரவணைச்சி வளர்த்த ஒரு தாய் லாஸ்ட்டாக என் மகனை எக்கச்சக்கமாக அவள் சுற்றி 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 வந்த பிள்ளைய லாஸ்ட்டாக கண்ணு பொத்து முன்னாடி ஒரு தடவை பார்த்து முத்தம் கொடுக்கணும், என் பிள்ளையோட லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை பேசணும்னு கேட்பது தப்பா? தப்பா? அதை கொடுக்காத மிருகமான அக்கௌண்டன்ஸ், இன்ஜினியர்ஸ், இந்த உலக படிப்பு அவர்களை வைத்த வேடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ கெஞ்சி கேட்கிற, தம்பி எனக்கு ஒரே ஒரு வாட்டி என் மகனை பார்த்து, சின்னத்தில் 1000 வாட்டி பார்த்து தூங்குற நேரம் அணையாட போட்டுட்டு ஒரு முத்தம் கொடுத்துட்டு என்ன செல்லமே என்று ஓடி வந்து பால் கொடுத்து ராத்திரி 12 மணிக்கு ஒரு தடவை, 12:30 மணிக்கு ஒரு தடவை, 1 மணிக்கு ஒரு தடவை, 2 மணிக்கு ஒரு தடவை என்று அழ கொடுத்த அந்த தாய், அவ வயிற்றுல இருந்து சுமந்த அவ்வளவு அன்பாக வளர்த்த தாய், கடைசிய மகனை பார்த்து ஒரு தடவை முத்தம் கொடுக்கணும்னு கேட்கிற நேரம் அந்த மகன் அந்த சபையில இல்லை என்று சொன்னா, அவர் வந்து பார்க்கறதுக்கு ரெடி இல்லைன்னா நான் தான் லட்ச லட்சமா முதியோர் இல்லத்தை கெட்டுறேன் என்று சொன்னா, இதுதான் ஐரோப்பா உருவாக்கிய வாழ்க்கை. இதுதான் ஐரோப்பா உருவாக்கிய வாழ்க்கை. தேர்ந்தெடுங்க.
நீங்க ரெடியா? இஸ்லாமிய மார்க்கம் உங்களை அழைக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை அழைக்கிறாங்க. இங்க 5 பேர் ரெடி ஆவுங்க. முழு கேம்பஸை மாத்திரலாம் இன்ஷா அல்லாஹ். முழு உலகத்தையும் ரசூலுல்லாஹ் மாத்தினார்கள். முழு உலகத்துக்கு மெசேஜ் போச்சு. மதீனாவில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட புரட்சி இந்த முஸ்லிம் மஜ்லிஸ், இந்த மஜ்லிஸ் ஆரம்பித்த இந்த பணி இன்ஷா அல்லாஹ், இது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பரக்கத்து செய்யட்டும். இந்த உணர்வுகள் மேலோங்கப்பட்டு இந்த மாதிரியான சபைகள் ஒன்று சேர்க்கப்பட்டு உங்களை எல்லாம் அழைக்கப்பட்டு சத்தியம் எது அசத்தியம் எது என்று உங்களுடைய கண்கள் எல்லாம் திறப்பதற்காக வேண்டி முழு மூச்சாக பாடுபட்ட அந்த அன்பு சகோதரர்களுக்கு நீங்கள் எல்லாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுடைய உளப்பூர்வமாக துஆ செய்ய வேண்டும். உங்களை எல்லாம் அமர வைத்து அவர்கள் வேறு எதையும் நாடவில்லை என்று நான் நினைக்கிறேன். உங்களை எல்லாம் அமர வைத்து எங்களுக்குள் இஸ்லாம் வளரட்டும், அல்லாஹ் மீது ஒரு நேசம் வரட்டும், அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஒரு நேசம் வரட்டும் என்று எதிர்பார்ப்போடு இங்கே அமர வைக்கப்பட்டிருந்தால் நானும் நீங்களும் இந்த நேரத்தில் எந்த முடிவோடு வெளியே போக வேண்டும் என்ற உணர்வை உருவாக்குவதற்காக வேண்டியதை உங்களுக்கு நான் சொன்னேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் உங்களுக்கு எல்லாம் உம்மா வாப்பாவுக்கு ஓத வேண்டிய ஜனாசாவுடைய துஆ பாடமா எந்த அளவுக்கு இருக்கிறோம் தெரியுமா? அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி வாப்பாவை பார்த்து லாஸ்டா சொல்ல போறோம். காலையில போய் மாலையில வந்து என்ன வேணும் என் மகளுக்கு என்று உம்மாவுக்கு அடிக்கொரு முறை கேட்பாரு. அவர் பர்ஸ்ல உள்ள எல்லாத்தையும் உங்களுக்கு செலவழித்தாரு. அதிகமா உங்களோட அரவணைத்து பேசாவிட்டாலும் ராத்திரி ராத்திரி என் மகள் என்ன செய்கிறா, என் மகனுக்கு என்ன வேணும் என்று அந்த உணர்வோடு கேட்கிற அந்த தகப்பனுடைய கடைசி பயணம். அல்லாஹும் மக்ஃபிர் லஹு, யா அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்து விடு, வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் அவருக்கு அருள் புரிந்து விடு, வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு, அவருடைய பிழைகளை எல்லாம் பொறுக்க செய்து யா அல்லாஹ், வஅக்ரிம் நுஸுலஹு, அவரை நுழைகிற இடத்தை சங்கையாக்கி விடு யா அல்லாஹ், வவஸி முத்கலஹு, யா அல்லாஹ் அந்த கபரை விசாலமாக்கி விடு யா அல்லாஹ், வக்ஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரதி, என்னுடைய வாப்பாவை யா அல்லாஹ் தண்ணீராலும் பனிக்கட்டியாலும் குளிர் தண்ணியாலும் கழுவி விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஒரு வெண்மையான ஆடையில் அழுக்கப்பட்டிருந்தால் அந்த வெண்மையை நீக்கி வழிச்செண்டாகிருமே, அப்படி அவருடைய பாவங்களை எல்லாம் அழித்து விடு யா அல்லாஹ். வஅப்தில் குதாரன் கைரம் மின் தாரிஹி, இந்த உலகத்தில் கொடுத்த வீட்டை விட மிக சிறப்பான ஒரு வீட்டை அவருக்கு கொடுத்து விடு யா அல்லாஹ். வஅஹ்லன் கைரம் மின் அஹ்லிஹி, இந்த உலகத்தில் கொடுத்த குடும்பத்தை விட மிக சிறப்பான ஒரு குடும்பத்தை கொடுத்து விடு யா அல்லாஹ். வஸௌஜன் கைரம் மின் ஜௌஜி, இந்த உலகத்தில் கொடுத்த துணைவியை விட மிக சிறப்பான ஒரு துணைவியை கொடுத்து விடு யா அல்லாஹ். நான் கேட்கிறேன், பெரியவர்களே, இளைஞர்களே, யுவதிகளே, உங்கள் உம்மாவை வாப்பாவை முன்னாடி வைத்து இந்த துஆவை கேட்பதற்கு நீங்கள் தயாரா? அதற்கு உங்களுடைய கல்விகள் எல்லாம் தயாரா? நீங்கள் சுத்தமாகி விட்டீர்களா? உங்களுடைய தாய் தகப்பன் உங்களை அரவணைத்து கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு உங்களை அனுப்பினது விபச்சாரம் செய்வதற்கு அல்ல. நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். எல்லாரும் விபச்சாரம் செஞ்சாங்கன்னு டோன்ல இல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மன்னித்து விடுங்கள் என்னுடைய சகோதரிகளே, என் தங்கச்சிமார்களே. ஒரு சில விடயங்கள் எனக்கு தெரியும் கேம்பஸ் சம்பந்தமாக, அதனால் பேசுகிறேன். எல்லாருக்கும் நான் சாணி பூசவில்லை, எல்லாருக்கும் சொல்லவில்லை. ஆனால் ஷைத்தான் நுழைந்து விடுவான், ஷைத்தான் நுழைந்து விடுவான். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரி. ஃபத்தஹிதுஹு அதுவா, அவனை எதிரியாக எடுங்கள். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.